ஒரு குட்டி வ்ளாக் பார்க்கலாமா? மண் சட்டியில எண்ணெய் ஊத்தி ரெடியா காஞ்சிட்டுருக்கு. என்ன செய்ய போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எறா மசாலா. சாரி நண்டுன்ட்டேன். எறா மசாலா. எறா தொக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்டைல். ஃபர்ஸ்ட்டு நல்லா தாராளமா குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். அதில சோம்பு, கருவேப்பிலை அது போட்டு பொரிஞ்சதும், நம்ம தேவையான அளவு ஆனியன கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்ல இருக்கிற நார்மல் மசாலா போட்டு நல்ல ஒரு காரசாரமான கிரேவி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, இந்த வந்து எறா தொக்க செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்பொழுது வெங்காயம் வந்து ஈஸியா வதங்கும். சீக்கிரமாவும் வதங்கும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்குனதும், அதில நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ரெடியா இருந்துச்சுன்னா, நம்ம எறா கிளீன் பண்ணி முடிச்சதும் ஃபாஸ்ட்டா செஞ்சு முடிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் வந்து வெங்காயம் 3, தக்காளி 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி. ஸோ தாராளமா ஒரு 1/2 கேஜி எறாக்கு இது வந்து போதுமான அளவு இருக்கும். நல்ல வெங்காயமும், தக்காளியும் வதங்குனதுக்கு அப்புறமா, இப்படி ஒரு பேஸ்ட் இல்லாம ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, தேவையான மசாலா இதில சேர்க்க போறோம். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நீங்க வந்து ப்ரான் வாஷ் பண்ணும்பொழுது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பட் கிரேவிக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்ல கலர் குடுக்கும். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா போட்டுக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கணும். பெப்பர், கரம் மசாலா, சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சால்ட் போட்டதுனால நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அண்ட் தென் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் இந்த கிரேவி ரொம்ப நல்லா போகும். அதுக்கப்புறமா வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் வச்சிருக்கேன். அதிலிருந்து நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தொக்கு நல்லா வதங்குனதும் இதில நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ப்ரான்லேருந்து நமக்கு நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம வந்து இதை மூடி போட்டு நல்லா ப்ரான் வேகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா ப்ரான் நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து மூடி போட்டுட்டு காட்டுறேன். இங்க பாருங்க தண்ணியே ஊற்றல. ஆனாலும் தண்ணி விட்டுருக்கு. ப்ரான்